Om Namo Bhagavate Sri Ramanaya. Welcome to the Arunachala Ashrama group Satsang. We will start this morning with the Arunachala Akshamalai by Aruna Ramanan and Ramkumar Sankaran. Om Namo Bhagavate Sri Ramanaya. Tarunarunamani Kiranavalliniga Karumaksharamana Mahimalai. திருநாடிய திருவடியார் திருமருள் தெளிய பரவுகள் பொருளாக கருணாகரமுனி ரமணாரியனுவ கையினார் சொல்லியது கதியாக அருணாச்சலம் என அகமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரக்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமற்றபினமாயிருப்போம் அருணாச்சலா. அகம் புகும் தீர்த்து உன்னாக குகை சிறையாய் அமர்வித்ததன் கொல் அருணாச்சலா. அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. பழித்த புனை நினைப்பித்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலா. ஈரிடம் அன்னை பெரிதருள் புரிவோம் இதுவோ உனதருள் அருணாச்சலா. உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. ஊர் சுற்றுடன் உன்னை கண்டடங்கிடும் உன்னழகை காட்டருணாச்சலா. என்னை அழித்திப்போது என்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏனெந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போர் அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா. ஒருவனை ஒளித்தவர் வருவார் உன் சூரே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஓங்கார பொருளொப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா. அவ்வை போல் எனக்கு அருளை தந்தன் ஆளுவதும் கடன் அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சலா. காந்தமிருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா. கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளுவாய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும்
கிளரொளி மணியன் கீழ்மையை பாழ் செய்யருணாச்சலா குற்றமுற்றறுத்தனை குணமாய் பணித்தாள் குருவுருவாயொளிரருணாச்சலா கூறாள் கண்ணிய கொடுமையில் படாதருள் கூர்ந்தனை சேர்ந்தருளருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலன்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதருளருணாச்சலா கையினிற் கனியுன் மெய்ரசம் கொண்டுவா கைவெறி கொள அருள் அருணாச்சலா கொடியேற்றடியரை கொல்லுனை காட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள புரையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கணி தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜலஜமலர் சீடருணாச்சலா சாப்பாடுன்னை சார்ந்துணவாயா சாந்தமாய் போவன் அருணாச்சலா சித்தம் குளிர கதி ஹஸ்தம் வைத்த முதவா எய்திர அருள்மதி அருணாச்சலா சீரையளித்தருணாச்சலா சுகக்கடல் பொங்க சொல் உணரடங்க சும்மா பொருந்திடங்கருணாச்சலா சூது செய்தென்னை சோதியாதினி உன் ஜோதி உரு காட்டருணாச்சலா செப்படி வித்தை கற்றிப்படி மயக்குவே துருப்படு வித்தை காட்டருணாச்சலா சேராயின்மை நீராயுருகி கண்ணீராற்றழிவேன் அருணாச்சலா செய்யன தள்ளி செய்வினை சுடுமலால் உய்வகையேதுரை அருணாச்சலா சொல்லாது சொல்லி நீ சொல்லறனில்லை சும்மாயிருந்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல்வேரென் கதி அருணாச்சலா சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா யமலிய கேடா நான் என்னுருதியா நாடினின் உருவேன் அருணாச்சலா தருணாச்சலா நிமிர ஒலியும் மலர்ந்தில்லை என்றே நேர் நின்றனையன் அருணாச்சலா தத்துவம் தெரியாதனை ஊற்றாய் தத்துவம் இது அருணாச்சலா தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பிய வந்தனை தினமக கண்கான் தெரியுமென்றனையன் அருணாச்சலா வீரமிலகத்தில் தேடியுந்தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா
பரிவெல்லா இப்பிறப்பென் பயன் பிடவாயின் அருணாச்சலா தூய் மனமொழியர் தோயும் உண்மையகம் தோயவே அருளன் அருணாச்சலாம் தெய்வமென்றுன்னை சாரவை என்னை சேர வழித்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா தேடாதுற்றன திருவருள் நிதியக தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியமோடு முன்னையகனாடையா தத்தழித்தேனருள் அருணாச்சலா தொட்டருள் கைமை கட்டிடாய நிலையா நடமாவே நருள் அருணாச்சலா நகைக்கிடமிலை நின்னாடிய எனையருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா நின் நெறியறித்தனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா நுண்ணுருவுனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலையிருமென் அருணாச்சலா நேக்கு நெக்குருகியான் புக்கிட உனை புக நகனா நின்றனை அருணாச்சலா நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டி மோசம் செய்யாத அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நைந்தழி கனியால் நலநிலை பதத்தில் நாடியுட்கொள் நலம் அருணாச்சலா தந்தனை கொண்டில அந்த எனக்கு அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டருள் அருணாச்சலா பற்றி மகிழ்ந்தலை திருநமருள் பற்றிட அருள் புரிய அருணாச்சலா பார்த்தருள் மாலர பார்த்திலையனினருள் பாருணக்கார் சொல்வர் அருணாச்சலா பித்து வித்திரை நீர் பித்தனாக்கினை அருள் பித்தம் தெளிய மருந்து அருணாச்சலா வீதியில் உனை சார் வீதியில் என்னை சேர் வீதி உந்தனக்கே அருணாச்சலா புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா பூமண மாமனம் பூரணமணம் கொள பூரணமணமருள் அருணாச்சலா பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனையும் பெருமையர் அறிவார் அருணாச்சலா பேய்த்தனம் விட விடா பேயாய் பிடித்தனை பேயனாக்கினையன் அருணாச்சலா பயங்கொடியானாம் பற்றின்றி வாடாம் பற்றுக்கொடாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல பொடியால் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவும் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டருணாச்சல பௌதிக மாமுடல் பற்றற்று நாளும் முன் பவிஷு கண்டுர அருள் அருணாச்சலா மலை மருந்திட நீ மலக்கிடவோ அருள் மலை மருந்தாயொளிருணாச்சல மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்தபி மானமில்லாதொளீர் அருணாச்சலா மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்சவரிவனியா மஞ்சியாதருள் என்னை அருணாச்சல மீகாமல் நில்லாமல் மாற்றலை கலம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியடி காணும் முடிவிடு தனை நேர் முடிவிட கடனில்லை அருணாச்சல மூக்கிலன் முன்காட்டு முகுரமாகாதென்னை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா மேன்மே தாழ்ந்திடு மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனையன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மோட்டையடித்தனை வெட்ட வெளியில் நீ நடமாடினையன் அருணாச்சலா மௌனியாய் கற்போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா மண்ணினையாட்டி என் பிழை பொழித்த அருணாச்சலா யாரும் அறியாதன் மதியினை மருட்டி எவர் களை கொண்ட அருணாச்சலா ரமணென்றும் குறித்தேன் ரோஷம் கொள்ளாதெனை ரமித்திட செய்யவார்ணாச்சலா ராப்பகலில்லா வெறுவழி வீட்டில் ரமித்திடுவோம் அருணாச்சலா லட்சியமை தருளஸ்திரமிட்டெனை பக்ஷித்தாய் பாடமுடர்ணாச்சலா லாபரீகபத லாபமில்லென்னையுற்று லாபமென்னூற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லில்லை வந்தன் படியள வருந்திடும் தலை விதி அருணாச்சலா வாவென்றஹம்புக்குன் வாழ்வருள்ளன்றேயன் வாழ்விழந்தேன் அருள் அருணாச்சலா விட்டில் கஷ்டமாம் விட்டிடாது நைவுயிர் விட்டிட அருள் புரியர்ணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா வீடு வீட்டீர் துள வீடுவுக்கு பையவுன்
வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வெளிவிட்டெனும் செயல் வெறுத்திடாதொன்னருள் வெளிவிட்டெனை காருணாச்சலா வேதாந்தத்தே வேரற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைத்தலை வாழ்த்த வைத்தருள் முடியா வைத்தனை விடதருள் அருணாச்சலா அம்புவிலாலி போல் அன்புருவுனிலனை அன்பா கரை தருள் அருணாச்சலா அருணை பிரணயாம் அருள் கணிப்பட்டேனும் அருள்களை தப்புமோ அருணாச்சலா செந்தி தருள் பட சிலந்தி பொற்கட்டி சிறையீட்டுண்டனை அருணாச்சலா அன்போடு நாம் கிளம்பர்தம் அன்பரு அன்பனாயிட அருள் அருணாச்சலா என்போலும் தீனரை என்புற காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா மொழி கொல வருள் அருணாச்சலா பொறுமையாம்பூதர புன் சொலை நன் சொலால் பொறுத்தருள் இஷ்டம் பின் அருணாச்சலா மாலை அழித்தருணாச்சல ரமணயன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா மாலை அளித்தருணாச்சல ரமணாயன் மாலை அணிந்த அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமணமாழி வாழி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. Thank you, Aruna and Ramkumar. Om Namo Bhagavate Sri Ramanaya. Welcome to the 128th celebrations of Advent to Arunachala. There are so many groups that have shown interest to participate every time for all the 3 global functions we do. We have already heard from Australia, England, and France. And there are a lot more to come after the Arunachala Ashrama group is over. Now I'm going to read from Self-Realization by B.V. Narasimha Swami at the Father's Feet. Alighting at Tiruvannamalai station on the morning of 1st September 1896, Venkataraman beheld his promised land in the towers and the gopurams of Arunachaleshwara temple from afar. As with the Saint Nandanar, the very sight of the towers filled his soul with joy, arising not merely from the sense of achievement, but also from the close proximity to bliss itself. With quick steps and a bounding heart, he proceeded straight to the great temple of Arunachala. The gates of the 3 high compound walls and all the inner doors were open. There was not a soul beside him there, and it looked as though the Father was thus preparing to welcome his beloved
son, who marched straight to the innermost shrine, the holy of the holiest, the Garbhagudi, without any hindrance, and addressed the Arunachaleshwara in the shape of the lingam thus: O God, obedient to thy call, here have I come, deserting all. That moment, all physical and mental excitement disappeared. He felt a soothing sensation, and his cup of bliss was full to the brim. That was the supreme moment of his life, the point at which the old and false worldly life may be said to be wrung out, and the new and the true life in the Father and the Self rung in. He stood for a while there in ecstasy, prostrated himself, and left the sanctuary. He had sealed his future and delivered it over to God, and henceforward he was but a baby in the arms of his Father, to be tossed about or played with as the latter chose. Perfect submission, perfect delight, visions of rapture burst on his sight. Perfect submission, all is at rest. He rests in the Lord, happy and blessed always. Though clouds might gather in the sky and the billows round him roll, however dark the world might be, held sunlight in his soul while walking in the light of God. Now that he had seen the stone lingam, he felt that it was not anymore external physical object, but the omnipresent, all-pervading spirit that had drawn him and was still drawing him away from his old groove. There, 3 years passed before he again went to see Arunachala at the temple. Constant visits to the shrine he felt were needless in the face of the constant presence that filled his heart, of the hourly protection that he received, and of the strengthening realization that he was immortal spirit. The life sustained constantly passed from the personal to the impersonal, and vice versa. Moments of passive, characterless consciousness alternate with deep devotion to a personal God. The youth felt this truth and other aspects of truth in a hazy, undefined way. For till then, he had a book learning, not a teacher, and he had no book learning, nor the teacher to analyze for him all he felt, to show him, for instance, that the finite proves on analysis to be the infinite, the personal, to be the impersonal, the many with forms and attributes to the absolute real. His choice was, of course, Tiruvannamalai, and in it, his father's immediate presence. That is the premises of the great temple. According to the scripture, the Shastras, the proper residence for a saint is a temple, a hill, a cave, the foot of a tree, or the banks of the holy waters. And the young Swami found the temple as large numbers of Parivarjakas before and after him has found it to be the most convenient. The very atmosphere there is pure and laden with spiritual power. The constant peals of the temple bell, the frequent streams of the pious visitors approaching their God, the Tevaram and the other songs, the processions of the sacred images, followed by a band of youths chanting aloud the sacred Vedas, and with the very accent and the intonation which the rishis, the seers of the forest employed thousands of years ago, and many other phases of religious life that one constantly meets within this
precincts. On the very day of his arrival, he had aimlessly walked into the tank and thrown away the bundle of sweetmeat given to him at the Killur Bhagavatar's house, saying to himself, "To this block, that is the body, why give any sweetmeat?" As he walked back from the tank and came near the temple, someone accosted him and asked, "You want your tuft of hair to be removed?" He said yes, who was immediately thereupon taken to a barber and had the entire hair on his removed. As a boy at Dindigul and Madurai, he was noted for the beauty of his locks, the fine, long, jet black locks, a fair complexion, and a handsome face. Now at one stroke, he parted with his locks without a sigh. A clean-shaven head was the token of asceticism of the sannyasa, that is, the parting with all the vanities of the world and entering upon a solemn course of life in which things far higher, far more serious should occupy every minute of his attention. He then tore his clothes to shreds, and wearing one of them, a cod piece, that is the kalpinam, he cast away the rest along with the balance of the money, the 3 rupees he had with him. He also removed the sacred thread from his body and threw it away. He was not going to touch and never after did touch the money. These vows of austerity, of holy poverty, were essential details of the good part he had chosen, and they served to set off and support his high tapas. The wearing of the kalpinam or the cod piece was not merely for decency. It typified and served as a reminder of the internal fastening of the will and the vow of celibacy, of purity in thought, word, and deed, and the sublime woe, not even to think of sex, for as the great reform and spiritualizer of Judaism showed, lust in the heart is quite as ruinous as one spiritual flight as any lust in speech or act. The few weeks of his stay at this mandapam were not all rosy and pleasant. One may feel quite sure that the young Swami would have at least have his share of thorns and pinpricks to endure. A young man of 17, without any kinsmen or supporters, moving up and down, observing a rule of silence, provoked first the curiosity and next the mischievous tendency of those about him. Luckily, they didn't touch his body, so he passed on to the dark recess of the large pit known as the Pathala Lingam, in that same mandapam where he hoped to be freed from such attention. The change, however, seems to have been from the frying pan to the fire. The dark pit, the Pathala Lingam, in spite of its sacred lingam, and the Nandi and the bull, was never lit, never swept, and never cleaned. It was mostly moist, and the insect pests flourished luxuriantly there. As the young Mauni sat there, enjoying the bliss of his soul, nettles, wasps, bees, ants, mosquitoes, and other vermins, the rightful occupants of the Pathala Lingam, attached themselves to his body. He found a group of boys, mostly Muslim boys, hurling stones in the direction of the Pathala Lingam. Enraged at the sight, Venkatachalam ran up to the mandapam and seized a twig, and was at the young scamps who fled away promptly. Suddenly, from the darkness of the mandapam, issued forth
the figure of Sheshadri. Venkatachalam was taken aback, but soon recovering himself, he inquired of the Swami if the stone pelted by the boys had hurt him. Oh, no, replied the Swami, but go and see Chinnaswami there, pointing to the direction of Patala Lingam, and went away. Venkatachalam and others noted the large number of sores caused in the Swami's thighs and legs, with blood and pus still issuing from some of them, and wondered that anyone could remain unconscious of his body despite such torture. Regarding it as irreverence and impertinence to make any further noise in such presence, they bowed and went away. Om Namo Bhagavate Sri Ramanaya. Now Aditi Iyer is going to sing. Shri Guru Ramanam bhajamyaham. Shri Guru Ramanam bhajamyaham. Suguna dayakara sujana mandaram. Shri Guru Ramanam bhajamyaham. Sugunadayakara sujana mandaram. Shri Guru Ramanam bhajamyaham. Sugunadayakara sujana mandaram. Shri Guru Ramanam bhajamyaham. Sugunadayakara sujana mandaram. Shri Guru Ramanam bhajamyaham. Trigunatit niranjana rupam. Trigunatit niranjana rupam. Trigunatit niranjana rupam. Trigunatit niranjana rupam. Saguna dhyana vidura nijatmam. Trigunatit niranjana rupam. Saguna dhyana vidura nijatmam. Shri Guru Ramanam bhajamyaham. Sugunadayakara sujana mandaram. Shri Guru Ramanam bhajamyaham. Koham dhyana vichara suvedyam. Koham dhyana vichara suvedyam. Sahaja samadhi alankrita bhavam. Koham dhyana vichara suvedyam. Sahaja samadhi alankrita bhavam.
इह परसौख्य मनोबलदातम् इह परसौख्य मनोबलदातम् इह परसौख्य मनोबलदातं महिमं दास नारायण हृदयम् इह परसौख्य मनोबलदातं महिमं दास नारायण हृदयम् श्रीगुरु रमणं भजाम्यहं सुगुणदयाकर सुजनमन्दारं श्रीगुरु रमणं भजाम्यहम् Thank you, Aditi. Now, Sri Srinivasan is going to sing. Om Shri Gurubhyo Namah. Kabolahastam Karunasmidhasyam Kinjit Samudam Vidasau Yajanam Kabolahastam Karunasmidhasyam Kinjit samudam vidasau yajanum kaubinabhusham kamaniyakatram kaubinabhusham kamaniyakatram manjasanastam ramanam bhajami manjasanastam ramanam bhajami அற்புத காட்சியே அற்புத காட்சியே அருணை ரமணன் காட்சி அற்புத காட்சியே அருணை ரமணன் காட்சி அற்புத காட்சியே கோடி கோடி கண்கள் வேண்டும் குரு ரமணரை காண கோடி கோடி கண்கள் வேண்டும் குரு ரமணரை காண அற்புத காட்சியே அருணை ரமணன் காட்சி அற்புத காட்சியே சாய்வு மஞ்சம் தன்னில் சுகசனம் தன்னிலே சாய்வு மஞ்சம் தன்னில் சுகசனம் தன்னிலே சகஜனிஷ்டையுடன் சாய்ந்த திருக்கோலமும் சகஜனிஷ்டையுடன்
சாய்ந்த திருக்கோலமும் சூரியன் போல் ஜோதியுடன் ஜொலிக்கும் முகமண்டலமும் சூரியன் போல் ஜோதியுடன் ஜொலிக்கும் முகமண்டலமும் மதிக்க முடியாதவர் மகிமை நம்மால் நினைக்க முடியாதவர் நிலைமை மதிக்க முடியாதவர் மகிமை நம்மால் நினைக்க முடியாதவர் நிலைமை பக்தர்க்கருள் புரியும் அவர் கருணை பக்தர்க்கருள் புரியும் அவர் கருணை பவபந்தமறுக்கும் அவர் பார்வை பவபந்தமறுக்கும் அவர் பார்வை நித்யானந்தர் அவரே நிர்மலரும் அவரே நித்யானந்தர் அவரே நிர்மலரும் அவரே போதஸ்வரூபமாய் நம் முன்னிருக்கும் காட்சி போதஸ்வரூபமாய் நம் முன்னிருக்கும் காட்சி அற்புத காட்சியே அருணிரமணன் காட்சி அற்புத காட்சியே அநேக பக்தர்கள் அருகில் அமர்ந்திருந்து அநேக பக்தர்கள் அருகில் அமர்ந்திருந்து அமைதியுடன் அவர் அருளை நோக்கி இருப்பதும் அமைதியுடன் அவர் அருளை நோக்கி இருப்பதும் அண்ணாமலையானின் அபேதமூர்த்தியை அனுதினமும் அந்தணர்கள் கூடி அடிவணங்கி அருமறைகள் ஓத அஞ்ஞானமகற்றும் அக்ஷரமண மாலை உபசாந்திதனை அளிக்கும் உபதேச உந்தியார் உள்ளதை காட்டும் உள்ளது நாற்பதும் நம் உள்ளத்தை காட்டும் உள்ளது நாற்பதும் உருக்கமாய் ஊரைத்திடும் உண்மை காட்சி தானும் அற்புத காட்சியே அருணை ரமணன் காட்சி அற்புத காட்சியே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியுடன் கூடி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியுடன் கூடி இகபர சுகங்களை வேண்டோரு கழித்திடும் இகபர சுகங்களை வேண்டோரு கழித்திடும் வேதங்கள் ஊரைத்திடும் வெங்கடரமணரை வேதங்கள் ஊரைத்திடும் வெங்கடரமணரை எல்லா மதங்களும் ஒன்றாய் எங்கள் குரு என்றும் போற்ற எல்லா மதங்களும் ஒன்றாய் எங்கள் குரு என்றும் போற்ற சிவசக்தி
சிவசக்தனென்றும் சிவசக்தனென்றும் ஸ்ரீரமணரென்றும் சிவசக்தனென்றும் ஸ்ரீரமணரென்றும் ஞானரூபியாம் குமரகுரு என்றும் ஞானரூபியாம் குமரகுரு என்றும் அவரவர் நீலைப்படி மகிழ்ந்து தரிசனமளிக்கும் அவரவர் நீலைப்படி மகிழ்ந்து தரிசனமளிக்கும் சத்யஸ்வரூபியாம் ஜானகி குரு ரமணர் காட்சி சத்யஸ்வரூபியா ஜானகி குரு ரமணர் காட்சி அற்புத காட்சியே கோடி கோடி கண்கள் வேண்டும் குரு ரமணரை காண கோடி கோடி கண்கள் வேண்டும் குரு ரமணரை காண அற்புத காட்சியே அருணை ரமணன் காட்சி அற்புத காட்சியே ஓம் சிவா. Thank you, Sri Srinivasan. Now, Rama Shivaram is going to sing. Oh, yeah. Om Namo Bhagavate Sri Ramanaya. Karuna Puna Sutapte Karuna Puna Sudhapte Kapaditha Ghana Vishwarupa Kiranavalya Karuna Puna Sudhapte Kabalidha Ghana Vishwarupa Kiranavalya Arunachala Paramatman Arunachala Paramatman Arunabhava Chitta Kaucha Suvikasaya Arunachala Paramatman Chitta Kaucha Suvikasaya Tvai Arunachala Sarvam Bhutva Sitva Pralina Meda Chitram Tvai Arunachala Sarvam Bhutva Stitva Pralina Meda Chitram Hridayahamiti Atmataya Hridayahamiti Atmataya Nrityasi bhoste vatanti Hridayam Nama Hridayahamiti Atmataya Nrityasi bhoste vatanti Hridayam Nama Hridayam Nama Ahamiti kuta ayati iti anti shantaha pravishtayatyamamatiya Ahamiti kuta ayati iti anti shantaha pravishtayatyamalatiya avagamya swam rupam Samyati Arunachala Tvayi Nati Badho
अवगम्य स्वं रूपं साम्यति अरुणाचलत्वयि नतीव त्वौ यक्त्वा विषयं वाक्यं रुद्धप्राणेन रुद्धमनसा सत्त्वं यक्त्वा विषयं वाक्यं रुद्धप्राणेन रुद्धमनसा सत्त्वं ध्यायन् पश्यति योगी दितिति ध्यायन् पश्यति योगी दितिति अरुणाचल त्वयि महीयन्ते अरुणाचल त्वयि महीयन्ते त्वय्यर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तव कृतितया सततं त्वय्यर्पित मनसा त्वां पश्यन् सर्वं तव कृतितया सततं भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचल त्वयि सुखे मग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचल त्वयि सुखे भग्नः भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचल त्वयि सुखे मग्नः। ओम नमो भगवते श्रीरमणाय। Thank you, Rama. Now Gayatri Govindan is going to sing. Om Namo Bhagavate Sri Ramanaya. This is Sri Sadhu Om's Annamalai Ramana Aunty. அண்ணாமலை ரமணாண்டி அருணாச்சல பிறப்பாழியை தாண்டி கண்ணாலன் உள்ளத்தை தூண்டி அருட்காதலார் கண்ணீரை கக்கவை தாண்டி அண்ணாமலை ரமணாண்டி தாய் தந்தை சாமியும் மானார் குரு தாரக நாமமும் தன் பெயரானார் வாய் வந்து வாழ்த்திட வைத்தான் வேறு வாழ்வரு மாறன் மனத்தை சுவைத்தான் அண்ணாமலை ரமணாண்டி ரமணன் என்னும் பெயராலே அனுராகம் மேழும் கூறல் நாதத்தினாலே அமல அருட்கணையாலே என்னை அடியோடு கொள்ளையடித்ததனாலே அண்ணாமலை ரமணாண்டி சிவவடிவானதினாலே எல்லா தெய்வமும் நான் என்று செப்பினதாலே தவவொளி தன்முகத்தாலே கண்ணால் சங்கையறவென்னை சந்தித்ததாலே அண்ணாமலை ரமணாண்டி மும்மடி தன்வயிராரே அவன் மூப்பிலும் இளமையே நான் கண்டதாலே சிம்ம கம்பீரத்தினாலே குரு தட்சிணாமூர்த்தி திருவடிவாலே அண்ணாமலை ரமணாண்டி இத்தனை பேரழகாலே மனமெல்லாம் பறி போயினேன் அவனாலேயே சத்தியமாம் பொருள் நானே என்றன் தன்னை மறந்தவன் தன்வயம்மானே அண்ணாமலை ரமணாண்டி என்னிடமே இரு என்பான் வேறேதையும் பாராதே நீ என்னை பாரென்பான் அந்நியம் இல்லாத அன்பால்
இன்று அவனேனும் அன்போளார் யாரோளார் என்பால் அண்ணாமலை ரமணாண்டி. யாரும் கேளாமலே பேசி சொல்வான் அனன்யமாகவே நீ என்னை நேசி. பாரும் ககனமும் ஏசி தானே பயனன்றோ நா பாரதேசி சந்நியாசி அண்ணாமலை ரமணாண்டி. கோவணம் ஒன்றே ஓடுத்தான் என்னை கொண்டு வாழ்வெல்லாமும் கொள்ளையடித்தான். ஜீவனம் எல்லாம் கெடுத்தான் நமோ ஸ்ரீரமணாயவே சொல்லிக் கொடுத்தான் அண்ணாமலை ரமணாண்டி. ஆண்டவன் பின்விடலாமோ அருணாச்சலன் பிள்ளை ஈதாற்றிடலாமோ ஆண்டியை நம்பிடலாமோ என்றெவ்வவனியர் ஏச அவன் கேட்கலாமோ அண்ணாமலை ரமணாண்டி. இன்றேனும் என்றேனும் மீண்டும் ரமணேசன் ஊருக்கொண்டுங்கே வர வேண்டும். அன்றேல் அகதி நான் பாராய் அருணாச்சலா நின் பிள்ளை என் முன்னம் தாராய் அண்ணாமலை ரமணாண்டி. அருணாச்சல நாற்பீரப்பாழியை தாண்டி கண்ணால் என் உள்ளத்தை தூண்டி அருள் காதலால் கண்ணீரை கக்க வைத்தாண்டி அண்ணாமலை ரமணாண்டி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Thank you, Gayatri. Now, Vishwanathan is going to chant. Om Namo Bhagavate Sri Ramanaya. These are a part of Bhagavan's selections from Viveka Chudamani, both Sanskrit verses by Acharya Shankara and alternated with corresponding Tamil verses by Sri Bhikshu Sastri, verses 5 to 10. Niyamita manasamum tvam swamatmanamatman yayamahamiti sakshat vidhi buddhi prasadat. Janimarana tarangapara samsara sindhum pratara bhavakrutartho brahma rupena samsthaha. நித்தமும் நான் நான் என்றே நிலைமையாய் நிகழா நின்று புத்தியின் சாட்சியாக பொருந்திய பரமான்மாவை சித்த ஏகாக்கிரத்தை செறிந்து நான் பிரம்மம் என்றே புத்தியின் தெளிவினாலே புலனுற உணர்ந்திமைந்தா. நித்தமும் நின்னான்மாவை நின்னிடை நீ உணர்ந்து தத்திய ஜனனமாதித்தரங்கமாய் பாரமற்ற கத்து சம்சாரமாகும் கடலினை கடந்து நன்றாய் சத்திய பிரம்மமாகிச் சார்பயன் சார்ந்து நிற்பாய். ஏஷ ஸ்வயம் ஜோதிரசேஷ சாட்சி விஞ்ஞான கோஷோ விலசத்யஜஸ்ரம். லக்ஷ்யம் விதாயை நமசத்விலக்ஷணம் அகண்ட விருத்தியாத்மதயானுபாவய. நிகழ் சுயம் ஜோதியாகி நிகில சாட்சியுமாமான்மா புகழும் விஞ்ஞான கோஷம் பொருந்தியே விளங்குமென்றும். இகழ்விலா இவ்வான்மாவை லட்சியமாகப் பற்றி அகமென அனுபவிப்பாய் அகண்டமாம் விருத்தியாலே. अतीव सूक्ष्मं परमात्म तत्वं न स्थूल दृष्ट्या प्रतिपत्तुमर्हति. समाधिनात्यन्त सुसूक्ष्म वृत्त्या ज्ञातव्यमार्यै रतिशुद्ध बुद्धिभिः. மிகவுமே நுண்மையான மெய்ப்பரபிரம்மம் தன்னை தகவிலா ஸ்தூல திருஷ்டி தன்னினாலெவரும் காணார். நிகழ்மதி நுண்மையுள்ள நிமலரே சமாதியாலே மிகவுமே சூக்ஷ்மமான விருத்தியாம் கண்ணால் காண்பர்.
निरन्तराभ्यासवशात्तदित्थं पक्वं मनो ब्रह्मणि लीयते यदा तदा समाधिः सविकल्पवर्जितः स्वतोद्वयानन्दरसानुभावकः இடைவிடாத்தியானத்தாலே இருதயம் சுத்தமாகித் பிரம்மத்தின் கண் தியங்கிடாதடங்குமெப்போ தடர்மிகும் அகண்டானந்த அனுபவ ஹேதுவான ஜடமிலா நிர்விகல்ப சமாதி அப்பொழுதே உண்டாம் समाधिनानेन समस्तवासना ग्रन्थेर्विनाशोऽखिलकर्मनाशः अन्तर्बहिः सर्वत एव सर्वदा स्वरूपविस्फूर्तिरयत्नतः स्यात् ஆன அச்சமாதியாலே அகில வாசனை முடிச்சும் போனதாம் விவிதமாகப் பொருந்திய கர்மம் பொன்றும் ஏனை உள்வெளியில் எங்கும் என்றுமோர் முயற்சி இன்றி ஊனமில் சொரூபத் தோற்றம் ஒருமையாய் ஒளிரா நிற்கும் புத்தௌ குஹாயாம் சதசத்விலக்ஷணம் பிரம்மாஸ்தி சத்யம் பரமத்விதீயம் ததாத்மனாயோத்ர வசேத் குஹாயாம் புனர்ன தஸ்யாங்க குஹா பிரவேசः சத் அசத்திற்கு வேறாம் சத்திய ஏகவஸ்து புத்தியாம் குகையின் கண்ணே பொருந்தும் அவ்வஸ்துவாக நித்தமிக்குகையின் கண்ணே நிலைமையாய் யாவன் நிற்பன் புத்திர அன்னோன் மீண்டிப் புரை உடல் குகை புகானே நித்தமிக்குகையின் கண்ணே நிலைமையாய் யாவன் நிற்பன் புத்திர அன்னோன் மீண்டிப் புரை உடல் குகை புகானே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. Thank you, Vishwanath. Now, Swarupa Ramkumar is going to sing. Om Namo Bhagavate Shri Ramanaya. Paramatma Narentarive Manava Nineni Aridare Paramatma Narentarive Manava Nineni Aridare Hridaya tolakide nananendu Atmarupave belaguti kutu Hridaya tolakide nananendu Atmarupave belaguti kutu Nanaremba, 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 nanaremba. Dhyanati mulake monavu belake Atmada karage Atmada karage Atmada karage Paramatma Narentarive Manava Ninneni Aridare Ninneni Aridare Ninneni
अरिदरे Om Namo Bhagavate Sri Ramanaya. Thank you, Swarupa. Now, young Ganesh is going to sing. Om Namo Bhagavate Sri Arunachala Ramanaya. Going to chant the Adaikalapattu from Sannidhi Murai. Sri Ramana Venkatanada Adiyen Adaikalame. Sri Ramana Venkatanada வழிவந்த தொண்டர் பலம்பட வாழ்ந்தனர் வான்கருணை விழி நின்ற அருள் பொழி வேங்கடநாத இவ்வினையேன் பழி நின்ற யாக்கையை பார்மேல் சுமந்து பதை புற்று அழிகின்றனன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா கட்கு புலப்படும் காசினியும் பின்னம் ஆக்கருத வெட்கும் திருவடி வேங்கடநாத இவ்வினையேன் கொட்கும் திருமறல் கூட்டும் பிறவி கொடுங்கலியால் உட்குவன் காண் உடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா உஞ்சு நின்றாருனது உத்தம தொண்டர்கள் ஓகையிடை வெஞ்சுகின்றாரெங்கள் வேங்கடநாத இவ்வினையேன் நஞ்சு நின்று உள்ளம் நடுநடுக்கெய்தி நலி துயர் கட்கு அஞ்சுகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா மலங்கிடலாக்கும் பொய் மானாபிமானம் அயற்கை நின்று விளங்கினர் அன்பர்கள் வேங்கடநாத இவ்வினையேன் இலங்கிய நின்கட்கு இலக்காக பெற்றும் இறைப்பணி விட்டு அலங்கினன் காணுடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா அசைந்தன பற்றொழி அப்பர போக பராமுதம் மிசைந்தனர் அன்பர்கள் வேங்கடநாத இவ்வினையேன் இசைந்தனின் உள்ள திருக்குறிப்பின் வழி எய்த பெற்றும் அசைந்தனன் காண் உடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா மயர்ந்திடச் செய்யுமா மாயையை பீரினின் மானடியார் வியந்திட நின்றனர் வேங்கடநாத இவ்வினையேன் உயர்ந்த நின் சேவையை ஊற்றிட பெற்று நான் ஓரொரு கால் அயர்ந்தனன் காணுடையாய் அடியேன் அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா உரையால் உயர்ந்தனின் பொன்னடி தொண்டர் புவனமெல்லாம் மிரையாய் ஒழிந்தனர் வேங்கடநாத இவ்வினையேன் கரையால் உயர்ந்த பொய் காட்சியை மெய்யாய் கலங்கலுற்றேன் அறையோ அறை உடையாய் அடியேன் உனக்கு அடைக்கலமே. ஸ்ரீரமணா வேங்கடநாதா தெள்ளிய சித்த
ஈத்தனின் சேவடியார்க்கு ஓர் செழுஞ்சிலம்பு வெள்ளிடை நின்றன வேங்கடநாத எவ்வெவ்வினையேன் கள்ளுடை மாமலர் கஞ்சத்திருவடி காண பெற்றும் உள்ளுடைந்தேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே ஸ்ரீரமணா வேங்கடநாதா செழித்திருக்கும் திரு தொண்டர்கள் ஐயனின் சேவடி கீழ் விழித்திருந்தாரங்கள் வேங்கடநாத எவ்வெவ்வினையேன் இழித்திருந்து என்னையும் எந்தன் ஆதார இறைவுனையும் அழித்திருந்தேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே ஸ்ரீரமணா வேங்கடநாதா மருள் உருவாகிய மத்தன் என் சிந்தை மயக்கறுத்த தெருள் உருவாம் திரு வேங்கட செல்வ திரும்பவும் நான் இருள் உருவாய இரும்பிறவி கடல் வாயிழியார் அருள் கண்டாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே ஸ்ரீரமணா வேங்கடநாதா அடியேன் உன் அடைக்கலமே ஸ்ரீரமணா வேங்கடநாதா அடியேன் உன் அடைக்கலமே ஸ்ரீரமணா வேங்கடநாதா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. Thank you, Ganesh. With this, we come to the morning session, end of the morning session of Sri Arunachala Ashrama group. Now